ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி. ஆனால் கேள்வி கேட்கலாம், பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருட்கொடைகள் கொட்டு என்று கொட்டுகிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது? பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருட்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருட்கொடை அல்ல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான். எப்படி? இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹ்வை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அருட்கொடைகள் கொட்டும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது